இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒருத்தருடைய டோனர், அதாவது லிவிங் டோனர் தான் ஒரு கிட்னியை இன்னொரு குடும்பத்தில் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை வந்து கொடுக்குறவர்கிட்ட இருந்து லேப்ரோஸ்கோபி மூலம், ரோபோட்டிக் மூலம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து பண்ணக்கூடியது ஜெம் மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளாக நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் முதல் முறையாக அந்த கிட்னி சிறுநீரகத்தை யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ ரெசிபியன்ட், அவங்களுக்கு இந்த கீஹோல் முறையில் லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் முறையில் செய்ய முடியும். அந்த செய்ய முடியுங்கிறது ரோபோட்டிக்கில் சென்ற வாரம் முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக பூரணமாக செய்த டாக்டர் சோமநாதன், ராஜசேகர், பிரபு, இவங்க எல்லாம் நான் மனமாற பாராட்ட கடன்பட்டிருக்கிறேன். அது அவர் செஞ்சிருக்கிறவங்க நம்ம மேலே கூப்பிட்றாங்க, பேசுவாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து லிவிங் டோனர். அவங்க வந்து குடும்பத்தில் ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கு, அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி மூலம் டோனர் எடுத்தோம். அதையே மனைவிக்கு வைக்கும் பொழுது ரோபோட்டிக்ல முழுமையாக கம்ப்ளீட் ரத்த குழாயை ஜாயின் பண்ணதுலேருந்து சிறுநீர் போகக்கூடிய பாதை அனைத்துமே முழுமையாக ரோபோட்டிக் சர்ஜரியில் பண்ணோம். அதுதான் முதல் முறையாக தமிழகத்தில் செய்யக்கூடிய ஆப்ரேஷன். அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு லிவிங் டோனர், உங்களுக்கு கிட்னி இந்த மாதிரி பிரெயின் கேன்சர் வந்து கிட்னி நம்ம கிடைச்சிதான் கொடுக்கலாங்கிற ஆப்ரேஷனையும் அதற்கு பிறகு இவங்க செய்த 2 நாட்களிலேயே சென்ற ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஒருத்தருடைய கிட்னி ரோபோட்டிக் மூலம் ரெசிபியன்ட்டுக்கு வெற்றிகரமாக வெளியிடப்பட்டது. அது வந்து உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன் காரணம் என்னன்னா, இந்த சிரமத்துக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் கிட்னியோ இல்லை கல்லீரலோ கொடுக்க முன் வரதில்லை. சிரமம் இல்லைன்னா, பாதிப்பு இல்லை அப்படின்னா பொதுமக்கள் வர்றதுல வந்து எந்த தயக்கமும் காமிக்கிறது இல்லை. அதனால சிறுநீரை கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் ரொம்ப பிரபலமடைந்தது உங்களுக்கு தெரியும். கல்லீரல் இப்பொழுது பிரபலமடைந்து வந்துட்டு இருக்கு. அதை வந்து லேப்ரோஸ்கோபியில் பண்றேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் அவங்க வந்து குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்க முன் வந்தாங்க. கல்லீரல் பொறுத்த வரைக்கும் சிறுநீரத்துக்கு கொடுத்திருந்தாங்க, ஆனால் அதை வந்து செய்யக்கூடிய முறை அனுபவம் பத்து இல்லாததுனால நிறைய பேர் அதெல்லாம் வந்து சிறுதலை வழியாக பண்ணல. அதனால டாக்டர் சோமநாதன் உங்களுக்கு நான் அறிவுப்படுத்தி பாராட்டுறதுல மனைவி சார்பாகவும் எல்லாத்தினுடைய நம்ம செய்தி கொண்ட குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாக பாராட்டுறதுல மிக கடைபிடிச்சிருக்கேன். இப்போ அவரை வந்து இந்த செய்தி முறை பற்றி பேசுவாங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதனுடைய இதை செய்யலாம். அதே மாதிரி ரெசிபியன்ட்க்கு வைக்கும் பொழுது லிவிங் டோனர் வச்சோம்னா அவங்க 24 to 48 மணி நேரத்தில் முழுமையாக கிட்னி நல்லா வேலை செஞ்சு போயிடும். ஆனால் அந்த டோனர் இவங்கிட்ட இருந்து எடுக்கிறது வந்து பிரெயின் டெட்ல இருந்து எடுக்கிறது 1 நாள்ல இருந்து 4 நாட்கள் ஆகும். அதனால லிவிங் டோனர்ல வந்து கொடுக்குறவங்களும் 1 நாள்ல நல்லா ஆயிடலாம், வச்சுக்கிறவங்களும் 2 நாட்கள் நார்மல் ஆயிடலாம்னா பொதுமக்களுக்கு அது வந்து பெரிய ஒரு இதாக இருக்கும். ஆனாலும் கூட நம்ம முதலே வைக்கும்போது 2 நாள் 4 நாள் 2 நாள் பரவாயில்ல எங்கேயாவது வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த சிறுநீர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது டேபிள்லேயே பார்த்துருவோம். அதை வச்சு முடிச்ச உடனே அந்த சிறுநீர் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அப்போ வந்து அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் கஷ்டப்படுறதோட எஃபெக்ட் எதுவுமே எல்லாம் போய் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால அந்த சாமிநாதனோட அவருடைய நனவுத்தை பயிர்த்து கொள்வார். சார் சொன்ன மாதிரி நம்ம ரெசிபியன்ட் டோனர் இங்கே தான் இருக்காங்க. இவங்க வந்து டோனர் வந்து ஹஸ்பண்டே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து முன் வந்து கொடுத்தாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 30 வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்கு. லிவிங் டோனர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ரொம்ப காமன். நம்ம ஜெம் ஹாஸ்பிட்டலில் கடந்த 2 வருஷமாக ரொம்ப நிறையவே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சுட்டு இருக்கோம். போத் லிவிங் டோனர் இந்த பிரெயின் டெத்லேருந்து வர கிட்னியும் செஞ்சு 100% சக்ஸஸ் ரேட்டில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதில் நம்மளோட ஜெம் ஹாஸ்பிட்டலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோனருக்கு வெரி ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸ் தான் லேப்ரோஸ்கோபிக் மூலமாக, அதாவது கீஹோல் ஆப்ரேஷன் மூலமாக டோனர் ஆப்ரேஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அது ஆரம்பத்திலேருந்தே ஃபர்ஸ்ட் சர்ஜரியிலேருந்தே நம்ம வந்து லேப்ரோஸ்கோபிக் மூலமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். லேப்ரோஸ்கோபிக் மூலமாக ரொபாட்டிக் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால டோனர் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள்ல 2வது நாளே வீட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது ஒரு திங்கட்கிழமை செய்யணும்னா புதன்கிழமை சாயங்காலம் பேஷண்ட் வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்து ஒரு 5 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல்சிக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஓப்பன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், அந்த கிட்னியை ரிசீவ் பண்ணுற அந்த பேஷண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஓப்பன் டிரான்ஸ்பிளான்ட் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கடந்த ஒரு 5 வருஷமாக ரொபாட்டிக் டெக்னிக் வந்து இம்ப்ரூவ் ஆகாத இந்த கிட்னியும் உள்ள வைக்கிறது வந்து ரொபாட்டிக்ஸில் பண்ணுறது வந்து சில சென்டர்ஸ் யூஎஸ்லையும் யூரோப்லையும் முயற்சி பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறனால இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சுது. பேஷண்ட்ஸ்க்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகுது. ஏன்னா இந்த ஃபெசிலிட்டியே வந்து ஒரு வெரி ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இன்றைக்கி இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அதை பயன்படுத்தி இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம முதல் முறையாக தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம்.
இதில் என்னன்னா ஒரு 3 சின்ன ஹோல்ஸ் மூலமாக அந்த எல்லாமே ரெடி பண்ணிட்டு அந்த கிட்னி மட்டும் உள்ளே போகிறதுக்கான ஒரு 5-6 சென்டிமீட்டருக்கு ஒரு கட் பண்ணி அது வழியாக நம்ம கிட்னியை உள்ளே வச்சு அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் கனெக்ஷன் கொடுப்போம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன் தான், பட் லிவிங் டோனர்னால நல்லபடியாக போய் ஆன் டேபிள்லேயே அவங்களுக்கு யூரின் வர ஆரம்பிச்சு, அந்த கிட்னி வேலை செய்ய ஆரம்பிச்சு 2-3வது நாளெல்லாம் கிரியாட்டின் வந்து 1.5 1.7க்கு வந்து இப்போ இன்னைக்கு முன்னாடியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. நம்ம ஒரு 1 or 2 days அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இங்கே நம்ம வார்டில் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பிக் ஒரு வெரி பிக் மைல் ஸ்டோன் சொல்லலாம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோட ஃபீல்ட்லேயே இது ஒரு பிக் மைல் ஸ்டோன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் இதை பயன்படுத்திக்கக்கூடியதுக்கு அவங்க முன் வருவாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு பயம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் 10 நாள் 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும், இதோட கிட்னி கொடுத்தா 1 வாரத்துலேருந்து 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய அந்த நார்ம்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி லாப்ரோஸ்கோபி அண்ட் ரொபாட்டிக்ஸ் இன்னைக்கு பேஷண்ட்ஸ்க்கு உதவி பண்ணுது. இது நமக்கு இங்கே ஜெம் ஹாஸ்பிட்டலில் நமக்கு அதை வந்து சேர்மன் சார் வந்து இந்த ரொபாட்டிக் வாங்கி வச்சது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது மற்ற ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாகவே இருக்காது. இப்போ டாக்டர் பிரபு நெஃப்ராலஜிஸ்ட், அவர் ஜெம் ஹாஸ்பிட்டல் நெஃப்ராலஜிஸ்ட். பேஷண்ட்டுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணாங்க. பேஷண்ட்டுக்கு கடந்த ஒரு 6-7 வருஷமாக அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக ரீசெண்டாக ப்ராக்ரஸ் ஆகி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு பேஷண்ட் வந்துட்டாங்க. ஸோ யூஸ்வலாக டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டேஜ் வந்ததுன்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் யங்காக இருக்கனால டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் டயாலிசிஸ். டயாலிசிஸ் வந்து ஒரு நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குமோ அதில் 10% தான் டயாலிசிஸ் மேட்ச் பண்ணும். பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஒரு கிவ் பேக் லைக் கம்ப்ளீட்டாக நார்மல் லைஃப்பை வந்து பேஷண்ட் கொடுக்கும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வில்லிங் ஆனாங்க. ப்ளஸ் நம்ம ஜெம் ஹாஸ்பிட்டலில் லேப்ரோஸ்கோபி பண்ணுறதுனால சின்ன சர்ஜரி ஒரு ரேப்பிட் ரெக்கவரி இருக்கனால ஒரு 2-3 நாள்லேயே டோனரை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ப்ளஸ் டொனேஷன் பண்ணுறதுனால லைஃப் லாங்காக எந்த ரிஸ்க்கும் இல்லை. டோனர் எல்லாமே வந்து லைஃப் லாங்காக சேஃபாக பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணனால அவங்க ஒத்துக்கிட்டு ஆப்ரேஷனுக்கு வந்து accepted. Fortunately, with the help of management and from themselves, we have done the first robotic transplantation. This is like இது வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன்லேயே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மைல் ஸ்டோன்ற மாதிரி தான் பார்க்குறோம். We feel நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷனை we have raised the bar and ஃபியூச்சரில் வந்து இது robotic implantation ப்ளஸ் டோனருக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேராக வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So we are the first ones to do it. As a team, we are very proud about that. Thank you. Part of the transplant surgical team, urology surgery. So now I take part with the laparoscopic donor nephrectomy for the chief surgery. So chairman சொன்ன மாதிரி யூஸ்வலாக வந்து கிட்னி எடுக்கிறது வந்துட்டு பெரிய கட் பண்ணி உடம்புல கிட்னி எடுத்து அப்புறம் வைக்கிறவங்களுக்கு வச்சுட்டு இவங்களுக்கு அது புண்ணு ஆறி வெளியே வர்றதுக்கு 1 வாரம் 10 நாளும் ஆயிடும். யூஸ்வலாக நாங்கள் வந்து இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் எப்படி பண்ணுறோம்னா லாப்ரோஸ்கோபி டெக்னிக்கில் கீ ஹோல் ஆப்ரேஷன் 3 துளை மூலயமா கிட்னியை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி அதை கிட்னி சைஸ் கூட சின்னதாக அடிவயத்தில் ஒரு கீரல் மாதிரி பண்ணி கிட்னி எடுத்துடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய புண்ணு ஆறுற தன்மை சீக்கிரமாக ஆறுது. அவங்க வந்து பழையபடி எழுந்திரிச்சு நடந்து வேலை பார்த்து நடைமுறை எல்லாமே அடுத்த நாளே ஆரம்பிச்சிடலாம். 2வது நாள் அவங்க வீட்டுக்கு போய் மற்ற வீட்டோட வேலையெல்லாம் பார்க்குற அளவுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்கன்னா விதின் அ வீக் தே கேன் கோ பேக் டு நார்மல் ஆஃபீஸ் ஒர்க் அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் புண்ணு இல்லை, அந்த புண்ணுக்கு உண்டான சைடு எஃபெக்ட்ஸ் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறது இல்லை. அந்த டெக்னிக்கில் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். பட் அதோட சேர்த்து இப்போ ஃபெதர் ஆன் த கேப் மாதிரி டாக்டர் சாமிநாதன் சார் பண்ணுறது, இம்ப்ளான்ட் பண்ணுறது, ரொபோட்டிக் சர்ஜரியில் பண்ணுறது, இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங் டு ஹேப்பன் ஃபார் தமிழ்நாடு. அதை நம்ம ஒரு ரொம்ப பெருமையாக எடுத்துக்கணும். அது வந்துட்டு நம்ம மக்களுக்கு கட்டாயம் பயன்படணும். அதை நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஒரு பெரிய ஆப்ரேஷன். அதுக்கு தான் நிறைய பாதிப்பு இருக்கிற பயம் எல்லாம் போய் எல்லாரும் முன்னுக்கு வந்து அந்த பயன்படுத்தி கொள்ளணும். தேங்க்யூ. ரீனல் கிட்னி சிறுநீரகத்தை பற்றி இப்போ எல்லாம் சொன்னாங்க. இந்தியாவிலேயே லேப்ரோஸ்கோப்பியில் லிவர் டோனர் வந்து லேப்ரோஸ்கோப்பிக்கு ரோபோட்டிக்லையும் பண்ணது ஜென்ம தான். கோயம்புத்தூரில் தான் முதல்ல பண்ணோம். அப்புறம் இங்கே வந்த பிறகு இங்கே பண்ணோம். அந்த வகையில் அதுக்கு இந்த டோனர் எடுத்து கொடுக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர் வந்து செந்தில், நம்ம டைரக்டர் ஜெம் மருத்துவமனை. அதுதான் அது வந்து
நிறைய இடத்துக்கு போய் அவர் மற்றவங்களுக்கெல்லாம் கூட பண்ணி கொடுத்துட்டு வந்தார் டோனர் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. அது இப்போ வந்து கொரியா, ஜப்பான், தைவான் போயிட்டீங்கன்னா இந்த ரோபோட்டிக்ல அல்லது லாப்ரோஸ்கோப்பில் லிவர் எடுக்கிறதும் கிட்னி எடுக்கிறதும் ரொம்ப பாப்புலர். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயிற்று திறந்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலுமே, நீங்கள் சரி மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேஷன் பித்தப்பை எடுத்தாலும் சரி, அல்சர் ஆப்ரேஷன் பண்ணாலும் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணாலுமே அவங்க இம்யூன் தடுமை மாறி போயிடுது, குறைஞ்சிடும். அதனால என்ன ஆயிருதுன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து எதிர்ப்புத்தன்மை, இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை, மற்றது இது எல்லாமே பாதிப்பு வரும். அதனால ஒரு இடத்துல இன்டர்நெட்ல பார்த்தாலுமே இருக்கும். நான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றது வந்து ஆப்பிள் வந்து 2 நாளைக்கு போட்டிங்கன்னா மறுபடியும் வந்து எடுத்து கட் பண்ணி பார்த்தா பல்பு நல்லதாக இருக்கும். ஆனால் கட் பண்ணி புது ஆப்பிள் அப்போதான் மரத்தில் இருந்தா கூட கட் பண்ணி வச்சுட்டு போய் 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பல்பு கலர் மாறிடும். அப்போ தோலினுடைய ப்ரொடெக்ஷன் எவ்வளோ முக்கியங்கிறது அந்த சின்ன ஆப்பிளில் இருக்கிறது தான். உடம்புக்கும் அதே தான். வயிற்று திறந்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலுமே அவங்களுடைய இம்யூன் குறைஞ்சிடும். தடுப்பு இம்யூன் ஸ்டேட்டஸ் குறைய குறைய மற்ற நோய்களோடும் பாதிக்கக்கூடிய தன்மை வரும். அந்த வகையில் செந்தில்நாதன் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய அந்த இது பண்ணாரு. செந்தில்நாதன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர். அதுபோல அந்த உடல் மாற்று அறுவை சிகிச்சையை வந்து நம்ம பிரபலப்படுத்தணும் அப்படின்னா அது பொதுமக்கள் வந்து தாமாகவே முன் வந்து இது நம்மளால பண்ண முடியும், இது வந்து ரொம்ப சிம்பிள். டாக்டர் சாமிநாதன் சொன்னது போல இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணா 4 நாள்ல போகலாம், 2 நாள்ல போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதமாக நமக்கு வந்திருக்கிறது தான் அந்த நுண்துளை அறுவை சிகிச்சை. அது வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமாகவும் பண்ணலாம். இப்போ டாக்டர் சாமிநாதன் பண்ண மாதிரி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலியமாகவும் பண்ணலாம். இதுல ஈரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து 2 பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் தனித்தனியா இருக்குது. ஆனா ஈரலை பொறுத்த வரைக்கும் அது ஒட்டி இருக்குது. ஒரே ஈரல் ஒரே அமைப்பாக வலது அந்த இடது பக்கம் சேர்ந்து மரக்கிளைகள் போல ஒன்றை பிரிந்து, ஆனா ஈரல் சப்ஸ்டன்ஸ் அப்படியே ஒன்னா ஒட்டி இருக்கு. அதை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப சவாலான அறுவை சிகிச்சை. அதை முதலா 4 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சேர்மன் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக கோயம்புத்தூர் ஜெம் மருத்துவமனையில் பண்ணாங்க. அதன் பிறகு அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணத்துல பொதுமக்களுக்கும் அந்த டோனர், ஏன்னா அவங்க பேஷன்ஸ் கிடையாது, கொடுக்கிறவங்க வாங்குறவங்க தான் பேஷன்ஸ். கொடுக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கொடையாது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அடல்ட், ஒரு ஹெல்த்தி ஆரோக்கியமான இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து நோயாளியை நம்ம கருதவே கூடாது. அவருக்கு அந்த மாதிரியான ஒரு கொடையாளிக்கு வந்து இன்னும் நம்ம வந்து லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் பண்றது மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கையில எந்தவித நீண்டகால எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம கொண்டு வர்றது தான் வந்து இந்த லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை. சேர்மன் சொன்ன போல இந்த தழும்பு இல்லாமல் இருக்காது, ஹெர்னியா போல அந்த பின்னாடி வரக்கூடிய தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க எளிதில் வீடு திரும்பலாம். அதற்கு முத்தாய்ப்பாக இப்போ வந்து நடந்தது தான் வந்து வாங்குறவங்களும் வந்து அது ரோபோட்டிக் மூலியமா பண்ணலான்னு நிரூபித்த இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா நான் கருதுறேன். அடுத்து இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒருத்தரும் வந்து ஒரு வேலையை பண்ணாதான் இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். இப்போ நான் டாக்டர் சேர்மன் சாமிநாதன் போன்றவர்கள் நாங்கள் இருப்போம். அது ராஜசேகர் போல இருக்கிறவங்க வந்து இந்த டோனர் ஆப்ரேஷன் லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் மூலியமாக கொடையாளிட்டிருந்து எடுத்து அதை கிட்னி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன்ட்டு கொடுத்தா அவங்க வந்து அதை உள்ள வாங்குறவங்க வந்து வச்சு அதை வந்து திறம்பட அது கிட்னியா இருக்கலாம் அல்லது வந்து ஈரலா இருக்கலாம், அதை ப்ராப்பரா வந்து ஜாயின் பண்ணி அது ஃபங்க்ஷன் ஆகுமான்னு பார்க்க வேண்டிய வேலை அவங்களுக்கு. அதன் பிறகு பிரபு போல மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் வந்து கரெக்டா அது வந்து மருந்துகள் சாப்பிட்டால் என்னென்ன மருந்துகள் உட்கொள்ள வேண்டும், நீண்ட நாள் என்ன அதோட ரெக்கவரி என்னன்றதை பார்த்து பண்ணக்கூடிய ஒரு டீம் ஒர்க். அது மட்டும் இல்ல, நீங்க எங்க அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களும் வந்து ப்ராப்பரா ஒரு பிளட் ப்ரெஷர்ல இருந்து அந்த மானிட்டர்ல இருந்து கரெக்டா பண்ணும்போது அந்த ரெக்கவரி டியூரிங் சர்ஜரி எந்தவித ஹார்ட் ரேட்ல மாறுதல் இல்லாம கொண்டு போகக்கூடிய பெரும் பங்கு வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்களுடைய அட்வான்ஸ் டெக்னிக்னாலும் இந்த ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸோ குறிப்பா இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு அறுவை சிகிச்சை ஒரு வரலாற்றில் நம்மளுடைய டிரான்ஸ்பிளான்ட் வரலாற்றில் ஒரு மைல்கல்னே சொல்லலாம். அதாவது விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் அதை வந்து ரோபோட்டிக் மூலியமாக பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. பின்னாடி இது ஈரலுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம பொறுத்து பார்க்கணும். தற்போது இது வந்து சிறுநீரகத்துக்கு வைக்கலாம் அப்படின்ற
ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இருக்குது. அது மூலியமாக தான் அதை பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பொதுமக்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகவே பார்க்குறோம். நன்றி, வணக்கம். ஆப்ரேஷன் பண்ணிட்டு தழும்போட போனாங்கன்னா தழும்பு வந்து எப்படி இருந்தாலும் பலவீனமாகி பின்னால ஹெர்னியா வந்து நிறைய பேருக்கு நாங்கள் லேப்ரோஸ்கோபியில் ஹெர்னியா செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. இந்த லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக்லையுமே டோனர் ரெண்டாவது ரிசிபியன்ட் ரெண்டுமே பண்ணோம்னா அந்த மாதிரியான தழும்புனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் எல்லாமே தடுத்துக்கலாம். அந்த வயசுல இன்னைக்கு உங்க வந்து பாராட்டுறோம். ரெண்டாவது அசோகன் வந்து சர்ஜன். இந்த மாதிரி ஆபரேஷன்ல அவரு எல்லாருமே ஈடுபட்டு உள்ளது. அதனால இன்னைக்கு சென்னையிலேயே இருந்தது. இந்த சென்னையில இருந்து இன்னைக்கு பண்ணும்பொழுது இவங்களுக்கு பாராட்டுறதுல ரொம்ப மகிழ்ச்சியோட பாராட்டினார். எதுக்குன்னா இந்த மாதிரியான நோயாளிகளுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது அந்த வயது இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் இருந்தால் அந்த இடத்துல வந்து கேட்கும்பொழுது நாங்கள் அதுக்கு சொல்லி கடைபிடிக்கிறோம். சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு இந்த பிளட் குரூப்ல ஏதாவது ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சா? அல்ல யாருக்கிட்டையும் யாருக்கு வேணாலும் வச்சா அது பொருந்துமா? இந்த பேஷண்ட்டுக்கு பிளட் குரூப் மேட்சாக தான் பண்ணியிருக்கோம். 2 பேர் சேம் பிளட் குரூப் தான். பட் பிளட் குரூப் மாறி இருந்தால் கூட நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் குரூப் மாறி இருந்ததுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்ற நிலைமை இருந்தது. பட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிச்சு. வேர்ல்டு வைடாக வாட் வி கால் ஏபிஓ இன்கம்பேட்டிபிள். ஸோ பி இருக்கவங்களுக்கு பி குரூப் இருக்கவங்களுக்கு ஏ தரலாம், ஏ குரூப் இருக்கவங்களுக்கு பி தரலாம். ஸோ நம்ம எந்த பிளட் குரூப் டோனர் இருந்தாலும் எந்த பிளட் குரூப் ரெசிபியன்ட் இருந்தாலும் அதை மாற்றி பண்ணிக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் ஒரு 2 years we have done multiple ஒரு குறைஞ்சது 4 ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான்டேஷன் 2 வருஷத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். பிளட் குரூப் இது ஒரு தடை இல்லை, பிரச்சனை இல்லை. இன்னொன்று நிறைய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். கல்லீரலும் சரி கிட்னியும் சரி பெரும்பாலும் குடும்பத்தில் லேடிஸுங்க தான் ஜென்ஸுக்கு கொடுக்க வருவாங்க. நாங்கள் ஸ்டாட்டிஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி லேடிஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு அது பாதிப்பு வந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். முதல்ல யார் ரெடியா இருக்காங்கன்னா லேடிஸ் தான். நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை சார். இது ஒரு வித்தியாசமா அது நீ பார்த்தீங்களா? அதுதான் அவங்க எல்லார் சார்பாகவும் உண்மையிலேயே அவர் நான் வந்து உண்மையான கணவராக நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். என்னங்க எல்லா லேடிஸ் தான் வந்து கொடுக்க வராங்க. ஜென்ஸுக்குன்னா அவங்க லேடிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹஸ்பண்டா இருந்தாலும் குழந்தைங்களும் வந்து அவங்க தான் சென்ட்ரல் பில்லர் அப்படின்னு பாக்குறாங்க. தங்க லேடிஸ் பெரும்பாலும் தங்களோட குறைகளை சொல்றதுக்கு வரமாட்டாங்க. ஹஸ்பண்ட் குறைய கம்ப்ளைண்டா சொல்றதெல்லாம் அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இருக்கோம். குழந்தைங்க உடம்பு சொன்னா லேடிஸ் சொல்லுவோம். நான் இது ஆச்சரியப்பட்டு நிறைய பேர் கேட்டிருக்கேன். அது எல்லா வீட்லயும் ஒவ்வொரு பெண்கள் வந்து அந்த மாதிரி நடந்துப்பாங்க. இந்த இடத்துல ஒரு மாற்றமா இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்களுக்கே பெருமை தர்ற மாதிரி ஒரு பெருமை 100% அவர் உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். இது மிஸ்ஸஸ் மேடம் தெரியுதுன்னா பாடமாக எடுத்துக்கலாம். இல்ல அப்படிதான் இருக்கணும். அதாவது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ரெண்டு குடும்பத்துக்கு முக்கியமானது. அதனால யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் கொடுக்க இன்னொருத்தர் தயங்கக்கூடாதுங்கிறது தான். ஒரு பெண் வந்து தெரியாத ரெட் பாய்சன் சாப்பிட்டு லிவர் பாதிப்பு வந்தது உடனே டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ரெடி இருந்தது கொடுத்துச்சு. என் உயிர் முக்கியம் இல்லைங்க. அந்த பொண்ணு நல்லா போகும். இப்படி எல்லாருமே நம்ம ஊர்ல இன்னைக்கு விழிப்புணர்வுங்கிறது நல்லா வந்துட்டு இருக்கு. அந்த விழிப்புணர்வுங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கணும். இந்த டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜியுடைய மகத்துவம் நம்ம யூஸ் பண்ண தானே. நாம வந்து ஒரு கார் இருக்கு, பஸ் இருக்கு, நல்லா இருக்குன்னா இல்ல நான் நடந்து போவோம். அதெல்லாம் இல்லைன்னா இங்க இருந்து 60-70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நடந்து போயிட்டே இருக்கிறது நம்ம பயம். ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா நடந்து போனாலும் ஒருத்தவங்க இடிச்சா நம்ம இல்லை. டெக்னாலஜி பேஷன்ஸ் போகணும். அதனாலதான் இன்னைக்கு முடியாதுங்கிற நோய் எல்லாமே இப்பெல்லாம் மாறிக்கிட்டே வருது. அந்த வகையில இப்போ ஒரு மைல் ஸ்டோன் ஜெம் வந்து அந்த கீ ஹோல்ல நம்ம ஜெம் மருத்துவமனை வந்து வயிற்று நோய்களுக்கான சிறப்பு மருத்துவமனை இன்னைக்கு இந்தியாவிலேயே இது ஒண்ணுதான். காரணம் என்னன்னா நம்ம எந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டரோ அதை பண்ணா மக்களுக்கு போய் சேருங்கிறது தான். இங்க ஜெனரல் சர்ஜரி கூட இல்லை, கேஸ்ட்ரோ யூரோ கைனி இந்த 3மே இந்தியாவில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இதை தான் இங்கேயும் வச்சிருக்கோம், ஜெம் வச்சிருக்கோம். அதனால மேலை நாடுகளில் நம்ம மருத்துவமனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது கல்லீரல், லிவர், பேங்க்ரியாஸ், இன்டெஸ்டைன் இதுக்கு ரொம்ப மல்டி ஆர்கனுக்கு நம்ம மருத்துவமனை எங்கீங்க. வேற யாரும் கேட்கணும் என்னங்க செய்யக்கூடிய டைம் வந்து நான் வந்து இந்த எடுத்து கொடுக்கறது 2 மணி நேரம் ஆச்சு. அந்த 2 மணி நேரத்தில் எடுத்து கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த ரெசிபியன் சைடு எல்லாம் மொபிலைஸ் பண்ணி ரெடியாக வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பெஞ்ச் சர்ஜன் சொல்லுவாங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. அது வந்து எவ்வளவு டைம் குறுகி டைம் இருக்கிறோமோ அதனால அங்க ரெடின்னு சொன்னாங்கன்னா நீங்க ஆக்சுவலி கிளிப் போடுவோம் 2 நிமிஷத்துல மேக்சிமம். 10-12 நிமிஷத்துல வரலாம். ஆனா அது எவ்வளவு சீக்கிரம் எடுத்து கொடுக்குமோ அந்த அளவுக்கு வேலை செய்யும். அதனால இவங்களுக்கு 2 நிமிஷத்துல எடுத்து கொடுத்தோம்.
அடுத்தது அவங்க வந்து பெஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து 10 வருஷமா 20 வருஷமா கழிச்சு வைக்கலாம். ஜாயின் பண்ற டைம் எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு ரெசிபியன்ட் சைடு 40 நிமிஷம் ஆகும். அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கான இது வந்து யூஸ்வலா ஒரு 35 to 45 நிமிஷம் ஆகும். நமக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. ஆவரேஜா 3 மணி நேரம். ஆவரேஜா ரெசிபியன்ட்டுக்கு ஒரு டோனருக்கு ஒரு 2 மணி நேரம், ரெசிபியன்ட்டுக்கு ஒரு 2.5 மணி நேரம். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம், கரெக்டாக டைம் பண்ணி அந்த டோனர்லேருந்து கிட்னி வெளியில் வர நேரத்தில் இங்கே எல்லாம் ரெடியாக இருக்கும். நம்ம இங்கே நாங்கள் ரெடின்னு சொன்னோன்னே சார் வந்து கிட்னி எடுத்து கொடுப்பாரு. நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அதை உள்ளே வச்சு பொருத்திட்டு ஒரு ரத்த குழாய்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டு யூரிட்டர், அதாவது யூரின் ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய அந்த குழாயையும் நம்ம வந்து பிளாடரில் கனெக்ஷன் கொடுக்கணும். அது ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரெசிபியன்ட். ஓவரால் 2-4 மணி நேரம் வரும். அதில் வந்து பாதி நேரம் வந்து இன்பிட்வீன் சைடியாக இருக்கும். டோனர் எடுத்து கொடுத்தா நான் ஆப்ரேஷன் முடியும். தையலுங்கிறது எனக்கு இல்லைங்க. அது மாதிரி சொல்லப்போனால் பெண்கள் வந்து கிட்னி ஆண்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அல்லது பெண்கள் இருந்து பெண்களுக்கே கொடுத்தாலும் கூட அந்த பெண்களுக்கு வந்து 2 குழந்தைக்கு மேலே எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து புற்றுநோய் கட்டி மற்றது எல்லாமே வெஜைனா வழியே இருக்கும். வெஜைனாங்கிறது அந்த வழியை கால்பாட்டு மெயின் பண்ணி அந்த வகையில் நான் வந்து நிறைய அந்த ஆப்ரேஷன் பண்ணி பப்ளிஷ்லாம் பண்ணியிருக்கோம். அதனால லேடிஸ் கொடுத்தாங்கன்னா சிறுநேரத்தை இங்கே அந்த கீரல் கூட வேண்டியது இங்கே பண்ணாங்கன்னா இப்படி பார்க்கணும். இன்னும் கூட 25 வருஷம் முன்னால கிட்னி கேன்சர் ஆப்ரேஷன்ல லேப்ரோஸ்கோபி பண்ணாங்களா, அது எங்க தரம்பு எப்படி பண்ணாருங்கிற சந்தேகங்கள் ஒப்புக்கு தெரியாது. அது ரொம்ப உண்மையிலேயே அந்த மினிமல அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியல. இப்போ எல்லாமே பரவாயில்ல, நிறைய பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அது உங்கள் மூலம் பொதுமக்களுக்கு போச்சுன்னா நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், அதனால அவங்க உயிரிழக்க வேண்டியதில்லை. அந்த வகையில் இல்லைங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே கிட்னி ஃபெயிலியரில் வேறு ஊரில் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வருஷத்துக்கு 4000 டிரான்ஸ்பிளான்ஸ் தான் நடக்குது. ஒரு 20-22 லட்சம் பேருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு 3000 to 4000 டிரான்ஸ்பிளான்ட் தான் இத்தனை 130 கோடி இருக்கிற ஒரு நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அது காரணம் மூளை சாவு நடந்து அதன் மூலமாக கிட்னி கிடைக்கிறது, அவ்வளவுதான் இருக்கு. தமிழகம் வந்து இது இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ஒரு 7 வருஷத்துல எப்பவுமே நேஷனல் லெவல்ல முதல் இடத்துல இருக்கு. தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. மூளை சாவு மூலமா கிடைக்கிற இது தமிழ்நாட்டில் அதிகம் இருந்தாலும் அந்த நம்ம பாப்புலேஷன், நம்ம ஜனத்தொகைக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைவாக இருக்கு. ஆக உயிர் உள்ளவர்கள் 2 கிட்னி இருக்கிறதுனால ஒரு கிட்னியே ஒருத்தர் போதுங்கிறதுனால ஒரு கிட்னியை அவங்க டொனேட் பண்றதன் மூலமாக, தானமாக கொடுக்கறதன் மூலமாக தான் பெரும்பாலான கிட்னி மாற்று சிகிச்சைகள் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த வலி குறைவான முறையில ஒருத்தர் கொடையாளி ஒருத்தர் கிட்னியை தானமாக கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து இதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமானது. அது எவ்வளவு இந்த செய்தி பொதுமக்களை சேருதோ அவ்வளோக்கு அவங்களுக்குலாம் அதுக்கான தைரியம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து இந்த செய்தி வந்து நம்ம மக்களுக்கு நம்ம சொல்றதே ஒரு அவங்களுக்கு அறிவியல் ரீதியான காரணத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். அதாவது அந்த முக்கியத்துவம் அதுதான். இன்றைக்கு உலக சிறுநீரக நாள். சிறுநீரகம் ரொம்ப முக்கியமானதுதான். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றத்துக்கு சிறுநீரகம் வேலை செய்யலைன்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. அந்த சிறுநீரகத்தை பாதுகாத்துக்காக உலக சிறுநீரக நாள் என்று அதனால இந்த தினசரி நாங்கள் எடுத்து பேசிட்டு எனக்கு இது சொல்ல இப்பதான் கரெக்டா சொன்னேன். ஒரு இன்னைக்கு சிறுநீரக நாள்னு ஒரு மேட்ச் ஆனது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது செஞ்சு யார் சொன்னது? ஓ வெரி வெரி நைஸ். கரெக்டாக கோயின்ஸ் ஆயிடுச்சு பாருங்களா. இது இன்னும் பாராட்டுறது மாதிரி இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர்ல, லிவர் ஃபெயிலியர்ல, பேங்க்ரேட் கணைய ஃபெயிலியர்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்து செந்தில் அசோக் சொன்ன மாதிரி 20 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல 4000 ஆப்ரேஷனுங்கிறது அப்போ அவ்வளோ பேருமே பாதிப்பு இருக்கு. காரணம் என்ன? அவங்க எல்லாத்தையும் ஒரு கிட்னி கொடுத்தா நமக்கு வந்து பாதிப்பு வரும்னு அவங்க மனசுக்குள்ள இருக்கு. இல்லை, 2 கிட்னி எப்போ ஃபெயிலியர் ஆனாலும் இன்ஃபெக்ஷன் 2 தான் ஃபெயிலியர் ஆகும். ஒரு கிட்னி இல்லை, ஒன்று எக்ஸஸ். கடவுள் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காரு. கல்லீரலையுமே பாதிக்கு மேலே எடுத்தாலும் அவங்க நல்லா இருக்கலாம், இறைப்பையிலும் பாதி எடுத்தாலும் நல்லா இருக்கலாம், இதில் கிட்னின்னு ஒன்று கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கலாம். அதனால எல்லாரும் இந்தியிலும் ரத்தம் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு சொந்தத்தில் ஆப்ரேஷன் சொன்னால் மறுநாள் யாரும் இருக்க மாட்டேன் முடியும். அப்படி பயந்த ஒரு காலம் போய் ரத்தம் கொடுத்தா பாதிப்பு இல்லைன்னு இப்பெல்லாம் மக்கள் நிறைய கொடுக்குறாங்க. எல்லாருமே தானம் கொடுக்கறதுல வந்து ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் மக்கள் வராங்க, பாராட்டக்கூடியது இருக்கு. ஆனால் இந்த உறுப்புல நம்ம வந்து கொஞ்சம் மக்களுக்கு அறியாமையின் காரணமாக கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க.
ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு வந்துருமேங்கிற எண்ணம் தான். அது நியாயமானது தான். அவங்க சந்தேகம் வரும்போது கொடுக்கறதுக்கு முடியாது. இப்போ வேக்சினுக்கே இந்த மாதிரி வேக்சினேஷன் போடுறதுக்கு எவ்வளவு கோரி, அவங்க உயிர் பாதுகாப்பு போடுறதுக்கே 1000 கோரி கேட்டுட்டு போட்டு மாட்டேங்கிறாங்க. நீங்களாம் போட்டீங்களான்னு தெரியும். போட்டீங்களா? யாரும் போடாது கைக்கு விடுங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் பொண்ணை வந்து நீங்க போட்டுட்டு போங்க. நாங்களே போட்டு நாங்க பிரஸ்ல நான் வந்து உங்களுக்கு எல்லாம் அதில் போடுறதுல சந்தோஷம். நீங்களும் ஃப்ரண்ட் லைனர்ஸ். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பாதிப்படி சிஎம் பார்த்தா நியூஸ்ல எடப்பாடி போய் போட்டுக்கிட்டு அவர் உடனே நியூஸ் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் போட்டாரு. நீங்க பாதிப்பு சைடு எஃபெக்ட் இல்லை. வேக்சினேஷன் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி தான் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு பிரஸ் மீட்ல எல்லாத்துக்கும் நான் 2வது டோஸ் முடிச்சிட்டேன். 2வது டோஸ் முடிச்சேன். ஸோ அதனால பாதிப்புள்ள நீங்க யார் யார் போட்டுக்கினாலும் இங்க வாங்க. இதே ஃப்ளோர்ல தான் போடுறோம். இப்போ நமக்காக அந்த ஆள் எல்கேட் பண்ணிருக்கேன். அங்கெல்லாம் அதான் போட்டுருக்கேன். உங்களுக்கு நாங்கள் இலவசமாக போடுறதுக்கு நமக்கு தயவுசெய்து போட்டுருக்கேன். கண்டிப்பாக பாதிப்பு வந்து அப்புறம் கஷ்டப்படுறது வேண்டாம். ரொம்ப மகிழ்ச்சி. வேற இதனுடைய டிரான்ஸ்லேட்டும் பண்ணோன்னா எவ்வளோ காஸ்ட் சார்? மூளைச்சாவு சம்பவம்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது. ஸோ அங்கிருந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து உறுப்பு கொடுக்குறாங்க. இப்போ அதர் ஸ்டேட்லேயும் வந்து ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அங்கே இந்த மாதிரி வந்து மெடிக்கல் டெவலப்மெண்ட்லாம் ஆகுது. நீங்க அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குதா? அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வருதா? அதற்கு ஏதாவது அரசாங்கம் லிவிங் டோனர் எங்கிட்ட வராங்க. கேட்கல சார். கரெக்ட். நீங்க சொல்றது சாகரவங்க கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னா வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்தந்த மாநிலத்துக்கு தேவைப்படுறதே நிறைய தேவைப்படும் பொழுது அவங்க எல்லா ஸ்டேட்லயும் இவ்வளவு டெவலப் ஆகலையா சார்? இல்ல அப்படி நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இல்ல. எல்லா ஸ்டேட்லயுமே 20 லட்சத்துல 4000ங்கிறது பெருசு. 20 லட்சத்துல அங்க 1000 பேர் இருந்தாவே போதும் இல்ல. அதாவது கெடாவர் இன்னைக்கு இந்தியாவில் பாப்புலரான சவுத் இந்தியாவில் நார்த்ல பாப்புலர் ஆகல. பாப்புலர் ஆக கொடுக்கறது அவங்க தயாரா இல்லை. டெத்து பிரெயின் டெத்தாலும் போற 4 லட்சம் போட்டு போற 4 கொடுக்க முடியாதுங்கிறது அவங்க. அப்படியே மீறி கிடைத்தாலும் அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களே பெரிய சீரீஸ் இருக்கிறப்போ இன்னொரு மாநிலத்தில் கொடுக்க அரசு ஒத்துக்காது. இது வந்து தனிப்பட்ட முறையில நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியாது. இது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுல அவங்க அப்ரூவல் வாங்காத பண்ண முடியாது. இப்போ போன 2 நாள் 3 நாள் ஒரு கிட்னி டோனர் பண்ணோம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் தான் வரும். அவங்ககிட்ட தான் வரும். நம்ம எடுக்க முடியாது. தமிழக அரசு கேரளாவுக்கோ ஆந்திராவுக்கு கொடுக்கணும்னு நம்ம மக்கள் கஷ்டப்படுறப்போ கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால கெடாவர் வராது. லிவிங் டோனர் காஷ்மீர்ல இருந்து வந்து பண்ணிக்கலாம், டெல்லியில இருந்து பண்ணிக்கலாம், பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல லிவர் வராங்க, கிட்னி வராங்க. லிவிங் டோனர் அவங்க குடும்பத்தில் தெரிஞ்சவங்க கொடுக்கறதுல அரசு எந்த வகையிலுமே எகென்ஸ்ட் இல்லை. வந்து இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க சார். எவ்வளோ காஸ்ட் சார்? தமிழ்நாட்டில் தான் முறையாக மூளைச்சாவு ஏற்பட்ட பின்னால் அவங்க இருந்து உறுப்பை தானமாக பெற்று வேற ஒருத்தருக்கு பிறந்ததுக்கான சட்டம் வந்தது. தமிழ்நாடு தான் மாடல் ஆக்ட். அந்த ஆக்ட் வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனி ஆக்ட் போட்டிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி இங்கே இருக்குது இல்லைங்களா, டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குள்ளேயே அந்த சட்டம் வழியாக அந்தந்த மாநில குடிமக்களுக்கு கொடுத்துறாங்க. ஆனால் வேற ஊர்ல இருந்து இப்போ ஆந்திரால இருந்து, அசாம்ல இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்துலாம் கூட இங்கே டிரான்ஸ்பிளான்ட் வராங்க. சீஃப் சொன்ன மாதிரி, சேர்மன் சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிற கொடையாளிகள் கொடுக்கறது சட்டப்பூர்வமாக இங்க வந்து மூளைச்சாவு ஏற்பட்டவங்க இருந்து கிடைக்கக்கூடிய ஆறுகளுக்கும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிச்ச பின்னால் தான் அது கிடைக்கும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கு. இன்னும் ஆறுகள் அதிகமா இருந்ததுன்னா அந்த மாதிரியா நடக்க கோயம்புத்தூர்லங்க. இங்க வந்து எங்க வீட்டுல நைஜீரியால இருந்து எல்லாம் வெளிநாட்டுல இருந்து அவங்களே டோனரை கூட்டிட்டு வந்து இங்க வெளிநாட்டுல இருந்துலாம் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பங்களாதேஷ்ல வந்திருக்காங்க. அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து அவங்களே டோனர் கூப்பிட்டு வந்து இங்க வந்து பண்ணிட்டு போறாங்க. அந்த மாதிரி தான் பண்றாங்க. கெடாவரை வந்து கொடுக்கறதுக்கு முன்னால அவங்க வந்து நம்ம வெயிட் லிஸ்ட் நம்மகிட்ட இருந்தா நம்ம வெளிமாநிலங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுலயும் கூட தமிழ்நாட்டிலேயே ஜோனா பிரிச்சிருக்காங்க. வெஸ்ட் ஜோன், நார்த், கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அந்த ஜோனுக்குள்ள ஒருத்தர் இருந்தாருன்னா பிரைவேட் அந்த ஜோனுக்குள்ள தான் கொடுக்கணும். சவுத் ஜோன்ல சவுத்ல தான் கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் படி சப்போஸ் வெஸ்ட் ஜோன்ல எனக்கு கேஸ் இல்லை, ஆனா ஒரு பிரெயின் டெத் இருக்குன்னா அது சென்னைக்கு கொடுக்கலாம், நார்த் கொடுக்கலாம். அந்த மாதிரி அப்பவும் கூட அது அப்ரூவல் வந்து நம்ம ரெஜிஸ்டர்ல போட்டுறலாம். அவங்க வந்து கவர்மெண்ட்ல அப்ரூவ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதுல தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுல அரசு முக்கியத்துவமா இருக்குது. அது முறை தான் நம்ம சொல்றது. இவங்க பண்ணிருக்கிறது காஸ்ட் எவ்வளவு சார் இருக்கு? காஸ்ட் வந்து இது நம்ம வந்து இப்போ சிஎம் இன்சூரன்ஸ் நமக்கு இருக்கு. சிஎம் இன்சூரன்ஸில் பண்ணிக்கிறோம். சிஎம் இன்சூரன்ஸ் தனியார் வருவாங்க. தனியார் வந்து அவங்க ஐ திங்க் ஃபிக்ஸட் ரேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க வந்து இப்போ ஏழையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்மியாக பண்ண வேண்டியதாக இருக்கு. அஃபோர்டபுள் ரிச் பீப்புள் இண்டஸ்ட்ரியில் வராங்க அவங்களுக்கு. அதனால எனக்கு அது எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றதுக்கு என்னால் முடியல.
இது வந்து 6 to 8 lakhs டோட்டல் ரெண்டு சேர்ந்து அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து தனியார்ல கவர்மெண்ட் மாதிரி ஆனால் சிஎம்ல ஃபிக்ஸட் ரேட் அவங்க கொடுத்துட்றாங்க, அதுல மாற்றம் வரும். இப்போ நான் உங்களை 2 பேருக்கு வர சொல்றேன், வாங்க நீங்க 2 பேரும். ரொம்ப உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு வெளியில் இருக்கிற பாசம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இருந்துருவாங்க. அதாவது என்னன்னா இவங்கெல்லாம் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே பண்ணி மசில் வீக்னஸ் எல்லாம் வரும், நிறைய ஸ்டீராய்டுல போடுவாங்க. இன்னும் 1 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, மாறிடுவாங்க. மருந்தெல்லாம் எடுக்கணுமோ இல்லை, அப்படி சேஞ்ச் ஆகிடும். அது வரைக்கும் அந்த எஃபெக்ட். ரொம்ப சந்தோஷம் சார். அவங்களுக்கு ஏதாவது பொக்கே கொடுக்குற மாதிரி இருக்கா? பொக்கே இருக்கா? இப்ப எங்களுக்கு போட்டோ முதல்ல உங்களுக்கு தான் மனைவி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கு, உங்களை பாராட்டுறதுல ரொம்ப தேங்க்யூ சார். நீங்க தான் ஸ்ட்ராங் பில்லர் ஃபேமிலிக்கு, அதனால தான் ஹஸ்பண்ட் கொடுத்தாரு. நீங்க உங்க தைரியத்துல தான் நீங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணணும். ஃபோட்டோஸ் வெரி குட், ரொம்ப நல்லது. மகிழ்ச்சிக்கு நம்ம ஷேர் பண்ணுறது தானே. கொடுங்க சார். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசி